செம்பருத்தி பூ சோப் வீட்லயே செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதழ்களை மட்டும் அரைச்சு அதனுடைய ஜூஸ் எடுத்தாச்சு. அந்த ஜூஸை வந்து ஐஸ் கியூப்ல ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், பாம் ஆயில் ஆயில வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐஸ் கியூப் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு பவுல்ல போட்டு அதையும் காஸ்டிக் சோடாவையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்க போறேன். உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வேணும்னா ரிலேட்டட் வீடியோலயே இருக்கும், நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆயில அந்த பவுல்ல ஊற்றிடலாம். ஐஸ் சொல்யூஷன் ஃபுல்லா மெல்ட் ஆகி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா அதையே ஃபில்டர் பண்ணி ரெண்டும் ஒன்னா ஊற்றி அடிச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து அது வந்து சோப் மோட்ல ஊத்திக்கிறேன். 24 hours வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சோப் ரெடி. கெமிக்கல் இல்லாம ஆர்கானிக் சோப் வேணும்னா நீங்க வந்து நம்மளோட நம்பர் கீழே இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஹை குவாலிட்டியான ஆயிலை யூஸ் பண்ணி செய்யறதுனால இந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே வந்து சேஃப், செக்யூரும், நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம். ஃப்ரெஷ்ஷான அன்னைக்கு பூத்த பூல இருந்து செஞ்ச செம்பருத்தி பூ சோப்பு.